السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. மிஃப்தாஹுல் அரபியா கிதாபினுடைய அல் ஜுசு சானி இரண்டாம் பாகத்தை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த இரண்டாம் பாகத்தினுடைய 22வது பாடத்திலே 22ஆம் நாள் பாடத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த பாடங்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு அல்லாஹு தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக நாம் பல்வேறு விதமான தீன் சம்பந்தமான துனியா சம்பந்தமான சேவைகளை ஆற்றி வருகிறோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி சிறப்பான முறையில் தொடர்ந்து நடைபெறுவதற்கு அனைவரும் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நம் அனைவரும் நன்மையான காரியங்களில் ஒன்று சேருவோம், முந்திக்கொள்வோம். நாம் ஆற்றுகிற இந்த சேவைக்கு பொருளாதார பங்களிப்பு செலுத்த நாடுபவர்கள் இங்கே நம்முடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வழங்கப்பட்டுள்ளது. அதே போன்று QR கோடும் இங்கே வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தங்களுடைய பொருளாதார பங்களிப்புகளை செலுத்தலாம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நன்மையான காரியங்களில் முந்தி செல்வதற்கு அல்லாஹு நமக்கு தௌஃபீக் செய்வானாக. இன்றைய 22ஆம் நாள் பாடத்திலே நாம் மிஃப்தாஹுல் அரபியா கிதாபினுடைய இரண்டாம் பாகத்தினுடைய அத்தர்சுல் ஆஷிரு எனும் 10வது பாடம், கிதாபிலே வரக்கூடிய 10வது பாடத்தை தான் நாம் பார்க்க இருக்கிறோம். அந்த பாடத்திலே ஃபிஅல்களை குறித்து நமக்கு சொல்லித் தருவார்கள். ஒரு மாதியான ஃபிஅலோடு ஃபாயிலை எப்படி அமைக்கணும், முதக்கரான ஃபாயிலாக இருந்தால் எப்படி ஃபிஅல் அமையணும், முஅன்னஸான ஃபாயிலாக இருந்தால் ஃபிஅல் எப்படி அமையணும், இது போன்ற ஃபிஅலினுடைய தொடர்புடைய சட்டங்களை இன்ஷா அல்லாஹ் நமக்கு கிதாபுகள் வழியாக சொல்லித்தர இருக்கிறார்கள். வாருங்கள் இன்ஷா அல்லாஹ் கிதாபிற்குள்ளால் செல்லலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இப்பொழுது நாம அத்தர்சுல் ஆஷிரு 10வது பாடம் என்பதை தான் நாம பார்க்க இருக்கிறோம். இந்த பாடத்துல ஆரம்பத்திலேயே சொல்றாங்க தஹப, தஹபத், ஹரஜ, ஹரஜத். தஹபனா சென்றான், முதக்கர். தஹபத் அப்படின்னா சென்றால், அன்னஸை குறிக்கக்கூடியது. அதே போல ஹரஜ வெளியேறினான், ஹரஜத் வெளியேறினாள். இப்படி ஃபிஅல்களை கொண்டுதான் இந்த பாடம் துவங்குது. இந்த பாடம் முழுக்க ஃபிஅல்களை பற்றி தான் சொல்ல போறாங்க. ஃபிஅல்கள் எப்படி அந்த ஃபாயிலோடு சேர்ந்து வரும், அது லாசிமான ஃபிஅலா இருந்தா எப்படி வரும், முத்தஅத்தியான ஃபிஅலா இருந்தால் எப்படி வரும் என்பதை தான் இந்த பாடங்கள்ல சொல்ல போறாங்க இன்ஷா அல்லாஹ். நாம இதை பார்ப்பதற்கு முன்னாடி ஒரு சில ஃபிஅலை குறித்த இந்த பாடம் சம்பந்தமான ஒரு சில சட்டங்களை பார்த்துட்டோம்னா அவங்க பாடங்களை வாசிக்கும் பொழுது தர்கீப் யாராவுகள் வைக்க ஈஸியா இருக்கும். வாங்க ஒரு சில சட்டங்களை பார்ப்போம். முதலாவதா நம்ம பார்க்க போறது லாசிம், முத்தஅத்தி. லாசிம்னா என்ன, முத்தஅத்தினா என்ன என்பதை தான் நாம பார்க்க இருக்கிறோம். அப்போ லாசிமான ஃபிஅல் அப்படின்னா என்னது, அதற்கு நிறைய அர்த்தங்கள் நஹ்வினுடைய கிதாபுகள்ல விரிவான முறையில சொல்லுவாங்க. இங்க நாம சுருக்கமான முறையில விளங்குவதற்காக ஒரு வார்த்தை, மஃஊல் பிஹியின் பக்கம் கடக்காது. அப்ப எந்த ஒரு ஃபிஅல் மஃஊல் பிஹியின் பக்கம் கடக்காதோ அது லாசிமான ஃபிஅல். முத்தஅத்தியான ஃபிஅல்னா என்ன, மஃஊல் பிஹியின் பக்கம் கடக்கும். அப்ப எந்த ஒரு ஃபிஅல் மஃஊல் பிஹியின் பக்கமாக கடக்குதோ அதுக்கு முத்தஅத்தியான ஃபிஅல்னு சொல்லுவாங்க. இப்போ இதை நாம விளங்குறதுக்கு முன்னாடி இந்த மஃஊல் பிஹினா என்ன என்பதை நம்ம பார்க்கணும். அப்பதான் லாசிம் முத்தஅத்தி நமக்கு விளங்கும். பொதுவா மஃஊலுகள் 5 வகையான மஃஊலுகள் இருக்கு. நம்ம அடுத்த பாடங்கள்ல இனி வரக்கூடிய பாடங்கள் மஃஊலை பற்றி வரும். அதுல நாம இன்ஷா அல்லாஹ் தெளிவா சொல்லுவோம். இப்போதைக்கு மஃஊல் பிஹினா என்ன, அந்த 5 வகையான மஃஊலுகளில் ஒன்றுதான் மஃஊல் பிஹி. மஃஊல் பிஹினா என்ன அப்படின்னா சுருக்கமாக பார்க்கணும்னா யாரை எவரை என்னும் கேள்விகளுக்கு பதிலாக வரும் ஒரு மஃஊல் தான் மஃஊல் பிஹி. உதாரணத்திற்கு லரப ஜெய்துன், ஜெய்து அடித்தான். யாரை அடித்தான், எவரை அடித்தான் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் என்னது, அம்ரை அடித்தான். அப்ப அம்ரு தான் மஃஊல் பிஹி. இப்போதைக்கு நாம மஃஊல் பிஹினா
இந்த சுருக்கமான விளக்கத்தை ஞாபகம் வச்சுட்டா நமக்கு போதுமானதாக இருக்கும். அப்ப யாரை எவரை எனும் கேள்விகளுக்கு பதிலாக வரும் ஒரு மஃபூலுக்கு பேர் தான் மஃபூல் பிஹி. இது போக மஃபூல் ஃபீஹின்னு ஒன்று இருக்குது, மஃபூல் மஅஹுன்னு ஒன்று இருக்குது, மஃபூல் லஹுன்னு ஒன்று இருக்குது, மஃபூல் முத்லக்குன்னு ஒன்று இருக்குது. இப்படி இது போக 4 வகையான மஃபூலுகள் இருக்கு. அதை பற்றி நாம தெளிவான முறையில பார்ப்போம். இப்போதைக்கு இந்த லாசிம் முத்தஅத்தியுடைய பாடத்திற்கு மஃபூல் பிஹியை குறித்து இந்த ஒரு சிறிய விளக்கம் நமக்கு போதுமானதா இருக்கும். என்னது? யாரை எவரை எனும் கேள்விகளுக்கு பதிலாக வரும் ஒரு மஃபூல். அப்போ ஜெயிது அடித்தானா யாரை அடித்தான்? அம்ரை. அப்ப அம்ரு தான் மஃபூலு. மஃபூலு பிஹி. பொதுவா மஃபூலு பிஹியை மட்டும் மஃபூலுன்னு சொல்லுவாங்க. மீதி 4 வகையான மஃபூலுகளை முத்லக்கு, மஅஹு, லஹு, ஃபீஹின்னு வார்த்தையை சேர்த்து சொல்லுவாங்க. ஆனா மஃபூல் பிஹி அப்படிங்கிறத மஃபூல் அப்படின்னு கிதாபுகள்ல மஃபூல்னு சொன்னாலே மஃபூல் பிஹி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு புழக்கம் ஆயிடுச்சு. இப்ப வாங்க, லாசிம்னா என்னது? மஃபூல் பிஹியின் பக்கம் கடக்காது. அப்போ என்ன கேள்வி வராது? யாரை எவரை எனும் கேள்விக்கு அங்க இடம் கிடையாது. பாருங்க, ஜெயிது அழகானான் என்பது இந்த ஹசுன ஜெயிதினுடைய அர்த்தம். அப்ப யாரை அழகானான், எவரை அழகானான் அப்படிங்கிற கேள்வி வராது. அழகாக்கினான் அப்படின்னு நம்ம ஹஸ்ஸனன்னு சொன்னா அந்த மாதிரி வரும். யாரை அழகாக்கினான், எவரை அழகாக்கினான், அது முத்தாத்தி, அது தனி சட்டம். பிறகு பார்ப்போம் நம்ம. இங்க ஹசூன ஜெயிதுன், ஜெயிது அழகானான் அப்படின்னு சொல்லும் பொழுது யாரை அழகானான், எவரை அழகானான் அப்படிங்கிற மாதிரி மஃபூல் பிஹி இங்க வராது. அப்ப இந்த ஹசுன என்பது என்னது? லாசிமான ஃபிஅலு. அதே மாதிரி முத்தஅத்தியான ஒரு ஃபிஅல்னா என்னது? மஃபூல் பிஹியின் பக்கம் கடக்கும். அப்ப அந்த ஃபிஅலுக்கு என்ன கேள்வி வரும்? யாரை எவரைங்கிற கேள்வி வரும். அதற்குண்டான பதிலான மஃபூலும் கிடைக்கும். பாருங்க, லரப ஜெயிதுன், ஜெயிது அடித்தான். யாரை அடித்தான், எவரை அடித்தான்? அம்ரை அடித்தான். அப்ப அம்ருங்கிற மஃபூல் பிஹி வந்தனால இந்த லரப என்பது முத்தஅத்தியான ஃபிஅலாக இருக்குது. அப்போ லாசிம்னா என்னது? மஃபூல் பிஹியின் பக்கம் கடக்காது. முத்தஅத்தினா என்னது? மஃபூல் பிஹியின் பக்கமாக கடக்கும். மஃபூல் பிஹினா என்னது? யாரை எவரை எனும் கேள்விகளுக்கு பதிலாக வரும் ஒரு மஃபூல் அப்படிங்கிற சுருக்கமான விளக்கத்தை நாம நினைவு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு நீ வரக்கூடிய பாடங்கள்ல லாசிம் முத்தஅத்தினா நமக்கு தெரிய வரக்கூடியதா இருக்கும். இன்னும் ஒரு சட்டத்தை நாம நினைவு வச்சுக்கணும். லாசிமான ஃபெயலுக்கு மஃபூலு பிஹி மட்டும்தான் வராது. ஆனால் ஒரு லாசிமான ஃபெயலுக்கு மஃபூலு முத்லக்கு வரும். மீதி 4 வகையான மஃபூலுகளும் வர வாய்ப்பு இருக்குது. எது மட்டும்தான் வராது? லாசிமான ஃபெயலுக்கு மஃபூல் பிஹி மட்டும்தான் வராது என்பதை நாம் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப ஃபிஅலை குறித்த ஒரு சட்டம் இது. அதே மாதிரி ஒரு ஃபிஅலை குறித்த அடுத்த ஒரு சட்டம் என்னது அப்படின்னா, ஒரு முஅன்னஸ் ஹகீகின்னு ஒன்று இருக்குது, முஅன்னஸ் மஜாசின்னு இருக்குது. இது ஃபிஅலுடைய தொடர்பல்ல, பாடத்தோடு சம்பந்தமானது. ஆனா ஃபிஅலுடைய சம்பந்தமும் இருக்கும். பாருங்க, முஅன்னஸ் ஹகீகி, முஅன்னஸ்னா பெண்பால் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம். முஅன்னஸ் 2 வகையா இருக்கு. ஹகீகியான முஅன்னஸ், மஜாசியான முஅன்னஸ் சொல்லுவாங்க. மஜாசினா கைரு ஹகீகி, இதற்கு நேர் எதிர். அவ்வளவுதான். அப்ப ஹகீகியான முஅன்னஸ்னா என்னது? பாருங்க, மா கான லஹு முதக்கரும் மின் ஜின்சிஹி, இதுதான் முஅன்னஸ் ஹகீகி. தன்னுடைய ஜின்ஸிலிருந்து அதற்கு ஒரு முதக்கர் இருக்கும். அதாவது ஆண்பால், ஆண் குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை இருக்கும். உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம்? ஃபாத்திமா. ஃபாத்திமான என்னது? ஒரு பெண்ணை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அப்ப இந்த ஃபாத்திமாங்கிற வார்த்தைக்கு எதிராக ஒரு ஆண் இருப்பார். அப்ப ஃபாத்திமா அப்படிங்கிறது முஅன்னஸ் ஹகீகி. முஅன்னஸ் மஜாசி நம்ம பார்த்தா முஅன்னஸ் ஹகீகி நமக்கு தெளிவாகும். பாருங்க, முஅன்னஸ் மஜாசின்னு என்னது? மாலம் யகுன் லஹு முதக்கரும் மின் ஜின்சிஹி, அதற்கு அந்த ஜின்ஸில முதக்கர் இருக்காது. உதாரணமா ஷம்சுன். ஷம்ஸுங்கிற வார்த்தை முஅன்னஸ் தான், ஆனால் அது முஅன்னஸ் மஜாசி. ஏன்? ஆண் சூரியன் அப்படிங்கிற ஒன்றை நம்மளால காட்ட முடியாது. ஃபாத்திமாவுக்கு எதிராக ஒரு ஆணை காட்டலாம், ஆனால் சூரியன் பெண்பால்னா ஆண் சூரியன் அப்படின்னு நம்ம ஒன்ன காட்ட முடியாது. அப்போ ஷம்ஸுங்கிறது முஅன்னஸ் தான், ஆனா முஅன்னஸ் மஜாசி. ஃபாத்திமாங்கிறது முஅன்னஸ் தான், முஅன்னஸ் ஹகீகி என்பதை நாம நினைவு வச்சுக்கணும். ரெண்டுக்கும் ஒரு சட்டம் சொல்லுவாங்க. முஅன்னஸ் ஹகீகி ஃபாயிலா வருதுன்னா ஃபிஅல் எப்பொழுதுமே பெண்பாலாக தான் இருக்கணும். கரஅத் ஃபாத்திமத்து அப்படிதான் இருக்கணும். கரஅத்து ஃபாத்திமத்து, ஃபாத்திமா ஓதினாள். இங்க கரஅ ஃபாத்திமா நம்ம சொல்லக்கூடாது.
அதுவே முஅன்னஸ் மஜாசியான ஒன்று ஃபாயிலாக வருதுன்னா ஃபிஇல் எப்படி இருக்கலாம்? முதக்கராகவும் இருக்கலாம், முஅன்னஸாகவும் இருக்கலாம். பாருங்க, தொலஅஷ் ஷம்ஸுன்னு சொல்லலாம், சூரியன் உதித்தது. தொலஅத்தி ஷம்ஸு, சூரியன் உதித்தது. எப்படி நாம சொல்லலாம். இப்படி இந்த முஅன்னஸ் ஹகீகினா ஒரு சட்டம் இருக்கு, முஅன்னஸ் மஜாசினா ஒரு சட்டம் இருக்குது. இப்ப நாம கிதாபிற்குள்ளால் போகலாம் வாங்க. இப்போ ذهب ذهبت خرج خرجت முடிஞ்சது. இப்ப அடுத்து பாருங்க, ذهب ஹாமிதுன் இலல் மஸ்ஜிதி. மஸ்ஜிதான் போட்டிருக்காங்க, நம்ம மாத்திக்கணும் மஸ்ஜிதி. அப்ப ذهب ஹாமிதுன், ஹாமிது சென்றார், இலல் மஸ்ஜிதி, மஸ்ஜிதின் பக்கமாக சென்றார். அப்போ தர்க்கீப் எப்படி கொடுக்கணும் நாம? ذهب ஃபிஇல் மாலி, ஒன்ன விளங்கிக்கணும், ஃபிஇல் மாலி அனைத்துமே ஃபத்ஹின் மீது மப்னி. ஃபிஇல்களுடைய வரிசையில மாலியான ஃபிஇலுடைய தர்கீப் என்ன, இஅராப் என்ன, அது எப்பொழுதுமே மப்னி, ஃபத்ஹின் மீது மப்னி. அப்போ ذهب ஓகே, ذهبத்தும் ஓகே. ஏன்னா இங்கேயும் பா என்பது ஃபத்ஹ் பெற்று வந்திருக்குது, இங்கேயும் பா ஃபத்ஹ் பெற்று வந்திருக்கு. ஓகே, ஃபத்ஹின் மீது மப்னின்னு சொல்லலாம். இப்போ ذهبத்துன்னு வருதுன்னு வைங்க, அங்க பாவுக்கு சுக்கூனு தானே இருக்கும், அங்க எப்படி ஃபத்ஹின் மீது மப்னின்னு சொல்ல முடியுங்கிற ஒரு கேள்வி வரலாம். அதுக்கு நஹவியின்கள் என்ன பதில் கொடுப்பாங்கன்னா, ذهبت ذهبتுன்னு நம்ம சொல்லும்போது அங்க பாவுக்கு சுக்கூன் இருந்தாலும் அசல்ல அங்க ஃபத்ஹ் தான் இருக்கும். எப்படி இருக்கும்? ذهبت அப்படிதான் இருக்கும். தொடர்ந்து 4 எழுத்துக்களுமே ஹரக்கத் பெற்று வருவதை அரபுகள் கொஞ்சம் வெறுப்பாக பார்ப்பாங்க. அதனாலதான் ஒரு எழுத்துக்கு சுக்கூனை வச்சு விட்டு ذهبتுன்னு ஆக்கிட்டோம். சட்டப்படி பார்த்தா அந்த பாவுக்கும் ஃபத்ஹ் தான் இருக்கும். ذهبتுன்னு நம்ம சொல்லும் பொழுதும் அது ஃபத்ஹின் மீது மப்னின்னு தான் நாம இஅராப் கொடுக்கணும் அப்படின்னு நமக்கு நஹவியின்கள் சொல்லி தருவாங்க. அந்த உதாரணங்கள் வரும்போது நாம அதை பற்றி இன்னொரு விளக்கத்தை நாம சொல்லுவோம். இப்ப பாருங்க, ذهب ஃபிஇல் மாலி, ஹாமிதுன் ஃபாஇல், இலா ஜாரு, அல் மஸ்ஜிதி மஜ்ரூரு. இஅராப் என்ன? ذهب ஃபிஇல் மாலி ஃபத்ஹின் மீது மப்னி, ஹாமித் என்பது ஃபாஇல், எதை கொண்டு? இங்கே மர்ஃபூஇ லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபஇ. இலா ஜாரு ஹர்ஃபுல் ஜர் என்பது மப்னியாகும். அல் மஸ்ஜிதி மஜ்ரூர் லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. இப்போ அடுத்த வார்த்தை பாருங்க, ஜலச. இப்ப தஹபங்கிறது நாம தைரியமா சொல்லலாம், அது லாசிம். ஏன்? ஹாமிது சென்றான், யாரை சென்றான், எவரை சென்றான் அப்படிங்கிற கேள்வி அங்க வராது. புரியுதா? அதனால இது என்னது? தஹபங்கிறது லாசிம். இப்படி நம்ம ஒவ்வொரு ஃபேலுகளுக்கும் அது லாசிமா முத்தஅத்தியா அப்படிங்கிறத நாமளா பொருத்தி பார்த்துக்கணும். இன்னொரு விஷயம் என்னதுன்னா, ஒரு ஃபெயல் லாசிமா ஒரு ஃபெயல் முத்தஅத்தியா அப்படின்னு முடிவு பண்றது அரபுகளுடைய இஸ்திலாஹ் அப்படிதான், புழக்கத்தின்படிதான். நமக்கு ஒரு விளக்கத்திற்காக மஃபூல் பிஹியின் பக்கம் கடக்கும் கடக்காதுன்னு சொன்னாலும் இந்த ஃபெயல் லாசிம், இந்த ஃபெயல் முத்தஅத்தின்னு அரபு லுகத்திலே உள்ள லுகவியின்களுடைய இஸ்திலாஹ் படிதான் அது முடிவு செய்யப்படும். இப்ப பாருங்க அடுத்த உதாரணம். இன்னும் ஜலச ஃபீஹி, ஜலச அமர்ந்தான். அப்ப ஜலச வாவ் ஹர்ஃப் அத்ஃப், ஜலச எங்க அத்ஃபாக்கணும்? தஹபல அத்ஃபாக்கணும். அப்பதான் ஹாமிது திரும்பி கிடைக்கும், ஃபாயில். அப்ப ஜலச, அந்த ஹாமிது அமர்ந்தான், ஃபீஹி எதிலே? அந்த பள்ளிவாசலிலே அமர்ந்தான். வ அபத இன்னும் வணங்கினான், இபாதத்து செய்தான். இன்னும் வதக்கர இன்னும் திக்ரு செய்தான். வ ஃபரிஹ இன்னும் சந்தோஷம் அடைந்தான். அப்ப பள்ளிவாசலுக்கு போய் உட்கார்ந்து இபாதத்து வணக்க வழிபாடுகள் செஞ்சு திக்ரு செஞ்சு சந்தோஷம் அடைந்தான் ஒரு பெரிய ஜும்லா. இந்த எல்லா வாவுமே அத்ஃபினுடைய வாவு தான். புரியுதுங்களா? அப்போ இப்ப நம்ம தர்கீப் பார்ப்போம் வாங்க. வாவு ஹர்ஃப் அத்ஃப், எங்க ஜலச மஅதூஃப் எங்க அத்ஃப் செய்யப்படணும்? ذهبல அத்ஃப் செய்யப்படணும். அப்ப ஜலசவுடைய தர்கீப் என்ன? ஃபிஅல் மாலி, இதுவும் என்னதான்? ஃபத்ஹின் மீது மப்னி. அப்போ ஒரு கேள்வி வரும், ஜலசவுக்கு எங்க ஃபாயில் அப்படின்னு. அப்ப நாம சொல்லணும் ஜலசவுடைய தர்கீப்னா ஃபிஅலு லமீரு ஃபாயில் அப்படி சொல்லணும். இது ஃபிஅலு தான், இதற்கு உள்ள ஒரு லமீர் இருக்குது, அந்த லமீர் இந்த ஹாமிதை பார்த்து மீளுது, அந்த உள்ள இருக்கிற லமீர் தான் இங்க ஃபாயில் அப்படின்னு நம்ம சொல்லணும். என்ன காரணம்னா, ஒரு ஃபிஅல் மஃஊல் இல்லாமல் கூட வரலாம், ஆனால் ஃபாயில் இல்லாம வராது. நல்லா விளங்கிக்கணும். ஒரு ஃபிஅல் என்பது மஃஊல் இல்லாமல் கூட வரலாம், ஆனால் ஃபாயில் இல்லாம ஒரு ஃபிஅல் ஒருபோதும் வரவே வராது.
என்பதை நாம ஒரு சட்டமாக விளங்கிக்கணும். அப்ப பாருங்க, அப்ப ஜலச என்பது என்னது? ஃபிஇலு லமீரு ஃபாயில். ஃபி ஜாரு, ஹி மஜ்ரூரு, வாவு ஹர்ஃபு அத்துஃபு, அபத மஅத்தூஃபு. இந்த அபதவையும் தஹபல தான் அத்துஃபாகணும். அபத என்பது என்ன? ஃபிஇலு லமீரு ஃபாயில். வாவு ஹர்ஃபு அத்துஃபு, ذكر மஅத்தூஃபு. எங்க இங்க அத்துஃப் செய்யணும். ذكر என்பதும் ஃபிஇலு மாலி லமீர் ஃபாயில். வாவு ஹர்ஃபு அத்துஃபு, ஃபரிஹ மஅத்தூஃப். எங்க இங்கதான் அத்துஃப் செய்யணும். தஹபல. ஃபரிஹ என்பதும் ஃபிஇல் மாலி லமீர் ஃபாயில். அப்படிதான் நம்ம தர்கீப் கொடுக்கணும். அப்ப ஜலச என்பதும் அபத என்பதும் ذكر என்பதும் ஃபரிஹ என்பது நாலுமே ஃபதஹின் மீது மபனி. இடையில உள்ள எல்லா வாவுகளும் அத்துஃபினுடைய வாவு, எல்லாமே மபனி. ஃபி ஜாரு, ஹி மஜ்ரூர். ஃபீயும் மபனி, ஹி என்பதும் மபனி. அப்ப நமக்கு இந்த ஒரு ஜும்லா முடிஞ்சது. இப்போ அடுத்த ஜும்லா பாருங்க. ذهبت ஃபாத்திமத்து. ஃபாத்திமா சென்றால். இலல் மத்துபகி, சமையலறையின் பக்கம் சென்றால். வ தபகத், இன்னும் சமைத்தால். அவ சமையலறைக்கு போய் சமைச்சிட்டா. சும்ம, பிறகு. ரஜஅத், அவள் திரும்பி வந்தால். இலா குருஃபத்தி தஆமி, உணவினுடைய அறையின் பக்கம் வந்தால். அப்ப உணவு வைக்கிற அறையின் பக்கம் வரா. உணவினுடைய அறையின் பக்கம் வந்தால், திரும்பி வந்தால். வ நலரத், இன்னும் அவள் பார்த்தால். இலா அசாசில் பைத்தி, வீட்டினுடைய அசாஸ்னா என்னது? மரச்சாமான்கள், ஃபர்னிச்சர்ஸ். அதான் அசாசுங்குவாங்க. அப்போ வீட்டினுடைய மரச்சாமான்களின் பக்கம், ஃபர்னிச்சர்களின் பக்கம் அந்த பெண், அந்த யாரு, ஃபாத்திமா பார்த்தால். வ ஃபரிஹத், இன்னும் சந்தோஷம் அடைந்தால். அப்படின்னு ஒரு பெரிய ஜும்லா. இதற்கு நாம தர்கீப் எப்படி கொடுக்கணும் பாருங்க. தஹபத்து ஃபிஇல் மாலி, ஃபாத்திமத்து என்பது ஃபாயிலு, இலா ஜாரு, அல் மத்பகி மஜ்ரூரு, வாவ ஹர்ஃபு அத்துஃபு, தபகத் மஅத்தூஃப். எங்க அத்துஃப் செய்யணும்? தஹபத்துல அத்துஃப் செய்யணும். தபகத் என்பது ஃபிஇலு லமீரு ஃபாயில். சும்ம என்பது என்ன? ஹர்ஃபு அத்துஃபு. அதையும் இங்கதான் அத்துஃப் செய்யணும் நாம. எங்க? சும்ம என்பதையும் தஹபத்துல தான் அத்துஃப் செய்யணும். இந்த அத்துஃபினுடைய எழுத்துக்களுக்கு சில வித்தியாசங்கள் இருக்கு. நாம அடுத்தடுத்த பாடங்கள்ல அதை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். வாவுக்கு என்ன அர்த்தம்? அதுவும் அத்துஃபுடைய வாவு தான். சும்மவும் அத்துஃபுடையது தான். ஃபான்னு சொல்லுவோம், அதுவும் அத்துஃபுடையது தான். ஒரு சின்ன விளக்கம் இருக்குது, அதை இங்கே நம்ம சொல்லிடலாம். வாவு அப்படின்னா இன்னும் சமைத்தால்னு அர்த்தம். இன்னும் சமைத்தால் அப்படின்னா ஃபாத்திமா சென்றால் இன்னும் சமைத்தால் அப்படிங்கிறது ஒரு பொருள். அப்ப வாவுக்கு என்ன அர்த்தம்? சென்றால் சமைத்தால் அப்படின்னு அர்த்தம். இதுல உடனே சமைத்தாளா, சிறிது நேரம் கழித்து சமைத்தாளா அப்படிங்கிற அர்த்தம் எல்லாம் அங்க கிடைக்காது. போனா சமைச்சா, அவ்வளவுதான் கிடைக்கும். சும்மா அப்படின்னா அது என்ன அர்த்தம் கொடுக்கும்னா பிறகுங்கிற அர்த்தம். அப்போ போய் சமைத்து விட்டு பிறகு கொஞ்ச நேரம் கழித்து ரஜஅத்து, அவள் திரும்பினாள், அந்த பிறகுங்கிற அர்த்தம் கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் நாம் அந்த ஃபா வரும் பொழுது மூன்றினுடைய விளக்கத்தையும் ஒரு உதாரணம் போட்டு நாம் இன்ஷா அல்லாஹ் சொல்லுவோம். இப்போதைக்கு இங்க வாவுக்கு சும்மக்கு மட்டும் விளக்கம் பார்த்திருக்கோம். இப்ப ரஜஅத்து ஃபிஇல் மாலி ضمير فاعل, இலா ஜாரு, குர்ஃபத்தி மஜ்ரூர் முலாஃப், அத்ஆமி முலாஃப் இலைஹி, வாவ் ஹர்ஃப் அத்ஃப், நலரத் மஅத்தூஃப், ஃபிஇல் மாலி ضمير فاعل, இலா ஜாரு, அசாசி மஜ்ரூர் முலாஃப், அல் பைத்தி முலாஃப் இலைஹி, வாவ் ஹர்ஃப் அத்ஃப், ஃபரிஹத் மஅத்தூஃப், ஃபிஇல் மாலி ضمير فاعل. அப்ப இந்த ஜும்லாவினுடைய இஅராப் என்ன பார்க்கணும்? ذهبت, இதுவும் என்னதான்? மாலியான ஃபிஇல், ஃபதஹின் மீது மபனி. ஃபாத்திமத்து ஃபாயிலு, லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபஇ. இலா ஜாரு, ஹர்ஃபுல் ஜர் எல்லாம் மபனி. அல் மத்பகி மஜ்ரூர், லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர். வாவு ஹர்ஃப் அத்ஃப் மபனி. தபகத் மஅத்தூஃப், எங்க இங்க அத்ஃப் செய்யணும். ஃபிஇல் மாலி லமீர் ஃபாயில், இதுவும் ஃபதஹின் மீது மபனி தான். சும்ம என்பது ஹர்ஃப், ஹர்ஃப் என்பதெல்லாம் மபனி. அப்ப ரஜஅத், அதுவும் ஃபிஇல் மாலி லமீர் ஃபாயில்னால என்னது? ஃபதஹின் மீது மபனி. இலா ஜாரு மபனி. குர்ஃபத்தி மஜ்ரூர் முலாஃப், லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. அத்ஆமி முலாஃப் இலைஹி, லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. வாவ் ஹர்ஃப் அத்ஃப் என்பதால் அது மபனி. நலரத்து ஃபிஇல் லமீர் ஃபாயில், அப்போ மாலியான ஃபிஇல்னால ஃபதஹின் மீது மபனி. இலா ஜாரு, அதுவும் மபனி. அசாசி மஜ்ரூர் முலாஃப், லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. அல் பைத்தி முலாஃபி இலைஹி,
இது முலாஃபு, மஜ்ரூர் முலாஃபு, இது முலாஃப் இலைஹி. லாஹிரத்தான கசரத்தை கொண்டு ஜர்ரு. வாவ ஹர்ஃப் அத்ஃபு, அது மப்னி. ஃபரிஹத்து ஃபிஇல் மாது லமீர் ஃபாயில், இது எனது ஃபதஹின் மீது மப்னி. அப்ப 2 பெரிய ஜும்லாக்கள் முடிஞ்சது. இப்ப நாம அடுத்த வார்த்தையை பார்ப்போம். خرج نبيل إلى مدرسته ووصل إليها وحضر الفصل وجلس فيه وقرأ وسمع وكتب அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு வார்த்தை. இப்போ இதற்கு முன்னாடி ஹாமிதை குறித்து, பள்ளிவாசலை குறித்து ஒரு ஜும்லா சொன்னாங்க. அடுத்து ஃபாத்திமாவை குறித்தும் ஒரு சமையலறையை குறித்தும் ஒரு ஜும்லா சொன்னாங்க. இப்ப அடுத்து நபீல். நபீல்னா அர்த்தம் வச்சிடக்கூடாது, அது ஒரு பெயர், ஒருவருடைய பெயர். பொதுவா அலம்களுக்கு அர்த்தம் வச்சிடக்கூடாது. ஒருத்தருடைய பெயரை அலம், இப்போ ஜாஅத் ஃபாத்திமா அப்படின்னா ஃபாத்திமா வந்தால் தான் சொல்லணுமே தவிர ஃபாத்திமாவுக்கு அர்த்தம் வச்சு வந்தால் அப்படின்னு நம்ம சொல்லிடக்கூடாது. அது அர்த்தம் தப்பாக போயிடும். இப்ப இங்க நபீலுங்கிறது என்ன? அது ஒரு அலம், இப்ப அர்த்தம் வச்சிடக்கூடாது. இப்ப நபீல் என்பவனையும் அதே போன்று அவருடைய மதரசா, நபீல் மதரசா, இந்த இரண்டையும் சம்மதப்படுத்தி ஒரு ஜும்லா சொல்றாங்க பாருங்க. எனது ஹரஜ நபீலுன், நபீல் வெளியேறினான். இலா மதுரசதிஹி, அவனுடைய மதரசாவின் பக்கம். இந்த ஹாவுடைய லமீரு எங்க எது மர்ஜி? நபீலை பார்த்து போகும். அப்ப நபீலு அவனுடைய மதரசாவின் பக்கம் வெளியேறினான். வ வசல இலைஹா, இன்னும் வ வசல, 2 வசலி கிடையாது. இந்த அது கரஅ உடைய ஹம்சாவுடைய ஃபத்தஹை நம்ம குழம்பிடக்கூடாது. வசல, இன்னும் அந்த நபீலு சென்று சேர்ந்தான், அடைந்தான். இலைஹா, அந்த மதரசாவின் பக்கம் சென்று சேர்ந்தான், அடைந்தான். வ ஹலரல் ஃபஸ்ல, வகுப்பறையிலே ஹாலிரானான். வ ஜலச ஃபீஹி, இன்னும் அந்த வகுப்பறையிலே அமர்ந்தான். இந்த ஜஹீவுடைய லமீரு ஃபஸ்ல பார்த்து போகணும். வ கரஅ, அப்போ வகுப்பறையில் அமர்ந்தாச்சு. வ கரஅ, படித்தான். வ சமிஅ, இன்னும் ஆசிரியரிடமிருந்து வகுப்புகளை கேட்டான், செவியுற்றான். வ கத்தப, செவியுற்ற வார்த்தைகளை அவன் எழுதி கொண்டான். இப்படிங்கிற பெரிய ஒரு ஜும்லா. அப்ப இங்க ஹரஜ, அதற்கு ஃபாயில் லாஹிரா வந்திருக்கு. அதை தொடர்ந்து வரக்கூடிய வசல, ஹலர, ஜலச, கரஅ, சமிஅ, கத்தப, இதுகளுக்கெல்லாம் லமீர் ஃபாயில். எல்லா லமீருமே நபீலை பார்த்துதான் மீளும். இப்ப பாருங்க, ஹரஜ தர்கீப் பார்ப்போம். ஹரஜ ஃபிஇல் மாலி, நபீலுன் ஃபாயில், இலா ஜாரு, மதுரசதி மஜ்ரூர் முலாஃபு, ஹி முலாஃப் இலைஹி, வாவ் ஹர்ஃப் அத்ஃப், வஸல ஃபிஇல் மாலி லமீர் ஃபாயில், இலைஹால இலா ஜாரு, ஹா மஜ்ரூர், வாவ் ஹர்ஃப் அத்ஃப், ஹலர ஃபிஇல் மாலி லமீர் ஃபாயில், அல் ஃபஸ்ல மஃஊல், வாவ் ஹர்ஃப் அத்ஃப், ஜலச ஃபிஇல் மாலி லமீர் ஃபாயில், ஃபி ஜாரு, ஹி மஜ்ரூர், வாவு ஹர்ஃப் அத்ஃப், قرأ معطوف فعل ماضي ضمير فاعل، واو حرف عطف، سمع فعل ماضي ضمير فاعل، واو حرف عطف، كتب فعل ماضي ضمير فاعل. இப்படி இதனுடைய தர்க்கீவுகள் முடிஞ்சிருச்சு. இப்ப இதனுடைய இஅராப் பார்ப்பாங்க. ஹரஜ என்பது என்ன? ஃபிஇல் மாலி, அப்போ ஃபதஹின் மீது மப்னி. நபீலுன் ஃபாயிலு, லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபஇ. இலா ஜாரு ஹர்ஃபுல் ஜர் என்பதால் அது கஸ்ரின், அது சுக்குன் மீது மப்னி. மதுரசதி மஜ்ரூர் முலாஃபு, லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. ஹி முலாஃப் இலைஹி, இதுவும் லமீரா இருக்கிறதுனால இது மப்னி. இப்ப மதுரசத்தி முலாஃபு மஜ்ரூரு, ஹி முலாஃப் இலைஹி, இது மதுரசத்தி லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. ஹி என்பது என்ன? அது லமீர், லமீர்கள் முழுக்க மப்னின்னு நாம படிச்சிருக்கிறோம். வாவு ஹர்ஃப் அத்ஃப், பொதுவா ஹர்ஃபுகள் முழுக்க மப்னி, இப்போ வாவும் மப்னி. வஸ்வல ஃபிஇல் மாலி ஃபதஹின் மீது மப்னி. இலா ஜாரு ஹா மஜ்ரூர், இலா என்பது ஹர்ஃபுல் ஜர்னால் அதுவும் மப்னி. ஹா என்பது லமீர், அதுவும் மப்னி. எல்லாமே சுக்குன் மீது மப்னி.
வாவ் ஹர்ஃப் அத்ஃப் அதுவும் மப்னி. ஹலர ஃபிஇல் மாலி லமீர் ஃபாயில் இதுவும் ஃபதஹின் மீது மப்னி. அல் ஃபஸ்ல மஃஊல் இது மஃபூலு பிஹியா அப்படின்னு கேட்டா கிடையாது. இது மஃபூலு ஃபீஹியாக வரும். சரி, அந்த மஃபூலுடைய மொத்த பாடங்கள் வரும் பொழுது நாம அதை பற்றி தெளிவாக சொல்லுவோம். அப்ப மஃபூல் அவ்வளவுதான். லாஹிரத்தான ஃபத்தஹத்தை கொண்டு நஸ்பு. வாவ் ஹர்ஃபு அத்ஃபு மப்னி. ஜலஸ ஃபிஇல் மாலி லமீர் ஃபாயில் அதுவும் ஃபதஹின் மீது மப்னி. ஃபி ஜாரிஹி மஜ்ரூர் ரெண்டுமே மப்னி. ஏன்னா ஒன்னு ஹர்ஃப் ஒன்னு லமீர். வாவ் என்பது மப்னி, ஏன் ஹர்ஃபு அத்ஃபு. கரஅ அது மப்னி, ஃபதஹின் மீது மப்னி மாலியான ஃபெயில்னால. வாவ் ஹர்ஃப் அத்ஃப் மப்னி. சமிஅ என்பது மாலியான ஃபெயில் அதுவும் ஃபதஹின் மீது மப்னி. வாவ் ஹர்ஃப் அத்ஃப் மப்னி. கதப என்பது மாலியான ஃபெயில் ஃபதஹின் மீது மப்னி. இப்படி இங்க வந்த எல்லா ஃபெயில்களுமே ஃபதஹின் மீது மப்னி தான். இந்த கடைசியில சொல்லப்பட்ட ஃபெயில்களுக்கு மட்டும் லமீர் ஃபாயில் என்பதை நாம நினைவு வச்சுக்கணும். அப்ப இப்படி இன்றைய பாடம் நிறைவு பெறுது. இன்ஷா அல்லாஹ் இதை தொடர்ந்து நாம அடுத்த ஒரு சில உதாரணங்களையும் அதை தொடர்ந்த பயிற்சியையும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த நாள் பாடத்திலே பார்ப்போம். அல்லாஹு தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.